நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அபிபி திரைப்படத்தில் நன்றி தெரிவிக்கும் விழா. நேசம் என்டர்டைன்மெண்ட், ஜிகேஎஸ் ப்ரோஸ் புரொடக்ஷன்ஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் மீரா கதிரவன் இயக்கத்தில் கஸ்தூர் ராஜா, மாளவிகா, மனோஜ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான அபிபி திரைப்படத்தில் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. பாடலாசிரியர் யுகபாரதி உதவி இயக்குநராக இருந்தபோது மீரா கதிரவன் எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் இப்படியான வெற்றிக்கு தான் இத்தனை வருடங்களாக அவர் கடுமையாக உழைத்தார். இதனை சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக கஸ்தூர் ராஜா அவர்களை நடிகராக பார்ப்பது மகிழ்ச்சி. இனி வரும் வெற்றி படங்கள் எல்லாம் கஸ்தூர் ராஜா தான் அப்பாவாக தப்பாமல் இருப்பார். இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை என சொல்லும் அளவுக்கு இஸ்லாமியர்கள் வாழ்வியலை இந்த படத்தில் மீரா கதிரவன் பேசியிருக்கிறார் என்று யுகபாரதி தெரிவித்தார். பாடலாசிரியர் கார்த்திக் நேதா பேசும்போது எந்த ஒரு கருத்தையும் வலியுறுத்தாமல் நேரில் பார்த்து அனுபவித்த வாழ்க்கையை திரைப்படமாக்கியிருக்கிறார் மீரா கதிரவன். இந்த படம் எல்லோருக்கும் தேவை என்பதை உணர்ந்தே அண்ணன் திரைக்கதை எழுதியிருக்கிறார். வன்முறையை கொண்டாடக்கூடிய அதை நம் இயல்பாகக்கூடிய பேரின்பம் அடையும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கிடையிலே நாம் அனைவரையும் ஆற்றுப்படுத்தும் படமாக அபிபி வந்திருக்கிறது என்றார். எடிட்டர் மதி பேசும்போது என்னுடைய 2வது படமே வரலாற்று சிறப்பிக்க படமாக வந்து மகிழ்ச்சி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி என்றார். கலையக்கூடர் அப்புனி ராஜன் பேசும்போது இந்த படம் எனக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததில் மகிழ்ச்சி, அனைவருக்கும் வாழ்த்துகின்றார். நடிகை அனுஸ்ரேயா ராஜன் பேசும்போது இந்த படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நிறைவாக உள்ளது, அதுக்கு நன்றி என்றார். நடிகை மாளவிகா, மனோஜ் பேசும்போது என்னுடைய முதல் படம் இது இத்தனை வருடங்களுக்கு பிறகு வெளியாகி இத்தனை பேரின் அன்பை சம்பாதித்திருப்பது நிறைவாக உள்ளது, நன்றி. நடிகர் ஈசா, இந்த படம் வெளியான பிறகு பலரும் என்னை அடையாளம் கண்டு வாழ்த்துகிறார்கள். தங்கள் வீட்டு பிள்ளை போல அன்பு காட்டுகிறார்கள். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. படத்தை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்திற்கும் படத்தில் என்னுடன் நடித்த நடிகருக்கும் நன்றி என்றார். சவுண்ட் மிஸ்ஸிங் உதயகுமார் பேசும்போது இந்த படத்தில் சவுண்ட் மிஸ்ஸிங் கிரெடிட் அனைத்தும் இயக்குனரே சேரும். ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு ஒளி வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்தார். இதற்கு சாம்சி எஸ்ஸின் பின்னணி இசையும் பலமாக இருந்தது என்றார். நடிகை ஜெயஸ்ரீ பேசும்போது இந்த படத்தில் இவ்வளவு பெரிய கதாபாத்திரம் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை, வாய்ப்புக்கு நன்றி என்றார். நடிகை மலர் பேசும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு என்னை தேர்வு செய்த இயக்குனர் மீரா கதிரவனுக்கு நன்றி என்றார். நடிகர் கௌஷிக் பேசும்போது இது என்னுடைய முதல் படம், வாய்ப்பு கொடுத்த மீரா கதிரவனுக்கு நன்றி என்றார். நடிகர் சன் சாகுல் பேசும்போது ஊடகத்துறை சினிமா எனக்கு குடும்பம் போல, இது என் மண் சார்ந்த கதை என்பதால் தான் இந்த படத்திற்கு உள்ளே வந்தேன். மண் சார்ந்த படம் என்பதை தாண்டி இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லக்கூடிய படம் இது எனலாம். உறவு முறை, சுகம், துக்கம் என அனைவத்தையும் இந்த படம் பேசியிருக்கிறது. சித்த மருத்துவர் சிவராம் பேசும்போது இயக்குனர் ராம் தான் இந்த படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார். படம் பார்த்துவிட்டு குடும்பத்தோடு வந்தபோது மனம் கனத்து விட்டது. எனக்கு திருநெல்வேலி சொந்த ஊர், கடையநல்லூர் வாழ்க்கை முறையை பற்றி தெரியும். அத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு உண்டு. அதனால் இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்தது என்றார். இயக்குனர் தமிழ் பேசும்போது 3 இஸ்லாமியர் படம் தமிழ் சினிமாவில் வருவதற்கு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. எந்த ஒரு புனைவும் இல்லாமல் உண்மையான வாழ்க்கை முறையை திரையில் காட்டியதற்காக தான் இந்த படத்தினோட வெற்றி கிடைத்திருந்தார். இயக்குனர் ராஜமுருகன் பேசும்போது மீரா எனக்கு பல வருடம் நண்பர். தமிழில் அவர் இயக்கிய படங்கள் அனைத்து முக்கியமானவை. நல்ல சினிமாவுக்கு வியாபாரத்திற்கும் இடையில் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு முழுமையான வெற்றியை அபிபி தேடி தந்திருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமராஜ் பேசும்போது கஸ்தூர் ராஜா சார் இயக்குநராக எனக்கு தெரியும். அவரை இந்த படத்தில் நடிகராக பார்த்து பிரமித்து விட்டேன். நல்ல படங்கள் நிச்சயம் பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சினிமா மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. அதை புரிந்து கொண்டு சமூக பொறுப்போடு படம் எடுத்திருப்பது நமது கடமை. இதை இஸ்லாமிய படமாக பார்க்க தேவையில்லை. தமிழ் சமூகத்தில் இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்துடைய படமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நடிகர் தனஸ்ரீ பேசும்போது படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் நடிகர் கஸ்தூர் ராஜா பேசும்போது இந்த படத்தில் என்னை சுதந்திரமாக நடிக்க அனுமதித்த என் மனைவிக்கு முதல் நன்றி. என்னுடன் நடித்த அனைத்து நடிகைகளின் ஒத்துழைப்புக்கும் நன்றி. படம் வெளியானது என் மகள் பேரம்பேத்திகளோடு அனைவரோடும் பார்த்தேன். என் மகள் விமலா கீதா அழுது விட்டார். தனுஷ் படம் பார்த்துவிட்டு எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நடித்துள்ளது என்றார். இந்த பெயரை வாங்கி தந்த மீரா கதிரவனுக்கும் நன்றி. இந்த படமும் யூசுப் கதாபாத்திரமும் எனக்கு இன்னொரு பிறவி என்றார். தயாரிப்பாளர் கருப்சாமி பறந்து போ படம் வெற்றி பெற்றது. அதற்கடுத்த அபிபியும் எங்களுக்கு வெற்றி படமாக அமைந்துள்ளது. இதற்கு பின்னால் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றார். தயாரிப்பாளர் இப்ராஹிம் மக்களிடத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி படமாக மாற்றிய அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி என்றார். இயக்குனர் மீரா கதிரவன் பேசும்போது 110 வருட தமிழ் சினிமாவில் இது என்னுடைய முதல் படமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். பிரசாத் லேப் மேடை எனக்கு பழசு, ஆனால் இந்த உணர்வு புதிது. ஏனெனில் இது என் முதல் நன்றி தெரிவிக்க விழா. கஸ்தூர் ராஜா போன்ற பெரியவர்கள் என்னை குரு என்று சொல்வது எனக்கு கூச்சமாக உள்ளது. இது எனக்கு முதல் முறை. என்னை சினிமாவிற்கு அனுமதித்த என் குடும்பத்திற்கு நன்றி. படக்குழுவினர் அனைவருக்குமே நன்றி. நெருக்கடியான தருணத்தில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு பணம் தந்து உதவினார். இயக்குனர் ராம் இந்த படத்தை தோளில் தூக்கி சுமந்த பிறகுதான் இதற்கு வெளிச்சம் கிடைத்தது. நண்பர் என்பதால் ராம் இதனை எனக்கு செய்யவில்லை. எல்லா நல்ல படங்களுக்கும் அவர் செய்வார். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பு சினிமாவுக்கு மிக பெருமை.
பங்கு உண்டு. அதை மாற்ற வேண்டும் என்றால் நாம் தான் முன் வர வேண்டும். இஸ்லாமியர்கள் குறித்த பார்வையை இந்த படம் மாற்றியிருக்கிறது என்பதை பெரும் வெற்றியாக நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.